ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க நார்த்மேன் எ வைக்கிங் சாகா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. 2014 ரிலீஸ் ஆன படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes இருக்கு. இந்த படத்தை கிளவுடியோ ஃபா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல டாம் ஹாப்பர், ரியான், கென் டியூக்கன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். வைக்கிங்ஸ் குரூப் கடல் பகுதியில ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சு அவங்க கப்பல் கவுந்து அவங்க எதிரி நாட்டுல கால் எடுத்து வச்சிடறாங்க. அங்க வந்ததுமே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது இவங்க வந்திருக்காங்கன்ட்டு, அதனால அவங்களா இவங்க மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எப்படியோ தப்பிக்கிறாங்க. ஆனா இந்த நியூஸ் அந்த நாட்டு ராஜாக்கு தெரியுது. அந்த ராஜா ஒரு மிகப்பெரிய கூலிப்படையை அனுப்புறாரு இவங்களை கொல்றதுக்காக. இதுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட பொண்ணும் இந்த வைக்கிங்ஸ் கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை மேக்கிங் வைஸ் மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு சூப்பரான ஒரு மேக்கிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பாலத்தில் நடக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டாவே இருந்தது. ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே அவ்வளவு சூப்பரா அற்புதமா காமிச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே தரமா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ நீட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே எழுதி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு சூப்பராகவே போச்சு. இவங்க ஓவராலாவே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.